நாளைய தினம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜர்படுத்தப்படும் போது ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது. அதை சூசகமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோவில் அதை அவர் உறக்க சொல்கிறார். அதாவது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். நாளைய தினம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜர்படுத்தப்படும் போது ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது. அதை சூசகமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோவில் அதை அவர் உறக்க சொல்கிறார். அதாவது மதுபான ஒப்பந்தம் தொடர்பான ஊழல், இந்த ஊழல் தொடர்பாக இதில் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லக்கூடிய ஊழல் பணம் எங்கே சென்றது, யாருக்கு சென்றது, இது போன்ற செய்திகளை, இது போன்ற உண்மைகளை போட்டு உடைக்கப் போகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதை இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த ஊழலுடைய உறைவிடம் எது? அதான் இந்திய மக்கள் கேட்கிறார்கள் இல்லையா? பணம், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் பணம் வாங்கி இருக்கிறார்கள் என்று பாஜகவினுடைய அடியாட்களாக இருக்கக்கூடிய இடி சொல்லுது. ஆனால் அதற்கு ஆதாரங்கள் எங்காவது இருக்கிறதா என்றால் இதுவரையிலும் இல்லை. அப்படி என்றால் இந்த ஊழலுடைய உறைவிடம் எது, எங்க, இந்த பணம் எங்க போயிருக்கு? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சாகணும் இல்லையா? இந்த பதிலோட தான் நாளைக்கு உயர் நீதிமன்றத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வருகிறார் என்பதை சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிறையில் இருந்து கொண்டே பாதிஷியாகட்டும், சௌரப் பரத்வாஜ் ஆகட்டும், இது போன்ற அமைச்சர்களுக்கு சிறையில் இருந்து கொண்டே கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நடவடிக்கைகளை பார்த்து பாஜக இதற்குள் பயந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2.5 வருடங்களாக இந்த மதுபான ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சங்க பரிவார கும்பலும் இடியும் சேர்ந்து உருவாக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 250 ரெய்டுகள் நடத்தி இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு மேல. 250 ரெய்டுகள். நீங்க நல்லா யோசிச்சுங்க, இந்த ரெய்டுல ₹1 பிடிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு ஆதாரமாவது கிடைத்திருக்கிறதா என்றால் இதுவரையிலும் இல்லை என்பதுதான் உண்மை. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டுல போய் இடி ரெய்டு நடத்திடுறாங்க. உங்களுக்கு தான் தெரியும், அன்னைக்கு எவ்வளவு கிடைச்சது? 73,000 ரூபாய் கையில கிடைச்சது. ₹1 கூட கிடைக்கல இல்லையா? இது ஊடகங்கள்லயே வந்திருந்த செய்தி. இது போக நீங்க பாத்தீங்கன்னா மனிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், சத்யேந்திர ஜெயின், இந்த மாதிரியான ஆட்கள் மீது ரெய்டு விட்டு பார்த்தாங்க, சிறையில் அடைத்து பார்த்தார்கள், பல்வேறு இன்னல்களை கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் ₹1 இவர்களிடமிருந்து கைப்பற்ற முடிந்திருக்கிறதா அல்லது ஒரு சிறு ஆதாரம் இவர்களிடமிருந்து கைப்பற்ற முடிந்திருக்கிறதா என்றால் இடியினுடைய பதில் என்ன? இல்லை அப்படிங்கிறதா. அதனாலதான் இன்றைக்கு ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? என்ன அப்படின்னா, இடி கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பணம் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இவர்களை எல்லாம் தூக்கி நாங்க சிறையில போடுறோம். அதாவது பாஜகவை தவிர்த்து எதிர்கட்சியை சார்ந்த நபர்கள் இடி ரெய்டு நடத்தி சிறையில தூக்கி போடும்போது கோபமாக கோர்ட் கேட்கும் போது சொன்ன பதில் இதுதான். அதாவது பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இவங்களை எல்லாம் தூக்கி சிறையில போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பணம் எங்கே போனது அப்படிங்கிறது இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியுமே. அரவிந்தோ பார்மசி இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர்களுக்கு எதிராக சாட்சியாக, அதாவது அப்ரூவராக மாறி இருக்கக்கூடிய சரத்சந்திர ரெட்டி என்று சொல்லக்கூடிய நபர் எப்படி பிஜேபிக்கு பணம் கொடுக்கிறார்? இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான குற்றவாளி என்று இடியால் கைது செய்யப்பட்டவர். அவர் பாஜகவிற்கு தேர்தல் பத்திரம் மூலமாக எத்தனை கோடிகளை வழங்கினார், எதற்காக வழங்கினார்? இதெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஊழல் பணம் என்பது எங்கு போனது, யார்கிட்ட போனது, அதனுடைய உறைவிடம் என்ன என்பது நாளைய தினம் டெல்லி ஹைகோர்ட்ல எல்லாம் வெளிப்படும்.
வெளிப்பட்டு விட்டால் பாஜகவினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஏன்னா பாஜக தான் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை இந்திய மக்கள் 100% நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான், இல்ல வேற எதுவும் சந்தேகம் இல்லை. நீங்க இன்னொரு செய்தி இதுல பார்க்கணும். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாளைய தினம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உண்மைகள், இதன் மூலம் வெடிக்க போகக்கூடிய பூகம்பம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை ஒட்டி உலகமெங்கிலும் மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பு கொண்டிருக்கிறது இல்லையா? நீங்க தெரியும், இந்த ஜெர்மனி களத்தில் வந்ததை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அமெரிக்கா களத்தில் வந்து கடுமையான கண்டனங்களை விமர்சனம் செய்தது தெரியும். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து உள் விவகாரம், நாங்க அதனால இதுல வந்து நீங்க எல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன கேட்கிறோம், இப்ப உக்ரைன் வார் நடக்குது, உடனடியாக மோடி வந்து உக்ரைன் பிரதமர்கிட்ட பேசுறாரு. எதுக்கு பேசணும்? அது அவங்க நாட்டு உள் விவகாரம் அப்படின்னு இருக்கலாமா? கிடையாது. உலகம் என்பது ஒரு இடத்துக்கு ஒரு பாதிப்பு வரும்போது, இல்ல ஒரு பிரச்சனை வரும்போது பரஸ்பரம் பேசுவதும் அது குறித்து கருத்துக்கள் தெரிவிப்பதும் என்பது இயல்பானது இல்லையா? நீங்க ஜவஹர்லால் நேருவிலிருந்து நீங்க இப்ப மிகப்பெரிய இந்தியாவுடைய பிரதமர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். உலக அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய நாட்டின் சார்ந்த கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் சர்வாதிகாரம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக சமீபத்தில் நடந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது ஒரு முக்கிய சாட்சியமாக இருக்கிறது. அப்ப நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மனித மாண்புகள் காக்கப்பட வேண்டும், தனிமனித உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் மிகப்பெரிய குரல்கள் எழுப்பி வருவதையும் நாம் பார்க்கிறோம். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவுடைய உச்சகட்ட பதட்டத்தினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்தியா கூட்டணி, இன்றைக்கு ஒரு தகவல் வந்து இந்தியா கூட்டணி ஏறத்தாழ 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன, அதாவது 4 மாநிலங்களில் ஒரு இடம் கூட பாஜகவிற்கு கிடைக்காது. 3 வடகிழக்கு மாநிலங்களில் போட்டியிடவில்லை. நீங்க மற்ற, அதாவது இன்னைக்கு குஜராத் உட்பட, குஜராத்திலேயே 5 சீட்டுகள், 5 இடங்கள் வரை பாஜகவிற்கு பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்ப குஜராத்தும் உத்தரப்பிரதேசத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா பாஜகவிற்கு எங்க இடம் இருக்கு? அப்ப 2 இலக்க இடங்களை கூட பாஜகவிற்கு கிடைக்காது அப்படிங்கிற சூழலை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் போது பதட்டத்தினுடைய உச்சியில மோடியும் அமித்ஷாவும் செய்து கொண்டிருப்பது என்பது அவர்களுக்கே வினையாக மாறிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஈடியும் மிகப்பெரிய அளவில் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரும் நாட்களில் நாளைய தினம் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.